12th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 7.1. ரெண்டு பேர் விளையாடுறாங்க, ஏ அண்டு பி. விளையாடும்போது அவங்களுக்கான வின்னிங் ரேஷியோ எவ்வளோன்னா 3:2. 3:2. அதாவது ஏக்கு 3, பிக்கு 2. அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வின்னிங் அதுக்கு சான்ஸ் எவ்வளோன்னா 3. 3 டோட்டல் எவ்வளோ வருது? 3 + 2 5. அதனால் மொத்தம் இருக்கிற அவுட் ஆஃப் 5ல் ஏ அப்படிங்கிறவங்க வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னென்னா 3. அதே போல் பிங்கிறவங்க வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னென்னா 2 அவுட் ஆஃப் 5. நம்ம ஏங்கிறது தான் கணக்கில் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா ஏயோட சான்ஸ் தான் கேட்டிருக்காங்க. P = 3/5, Q = 2/5. நமக்கு ஆல்ரெடி தெரியும் P + Qயோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 1. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 5/5 1ன்னு வந்துடும். பை பைனாமியல் தேரம் நம்ம இதை எப்படி எழுதலாம்னா P of x = x ஃபார்முலா என்னன்னா NCX P⁻x Q⁻n-x. இது ஃபார்முலா. இதில் இருக்கக்கூடிய வேல்யூ P தெரியும், Q தெரியும். ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். P வேல்யூ தெரியும், Q வேல்யூ தெரியும், அதோட Nனும் தெரியும். N என்னன்னா அவுட் ஆஃப் 5 கேம்ஸ். அதனால் N = 5. Nோட வேல்யூ = 5. N வேல்யூவும் தெரியும். Nக்கு பதிலாக 5. 5CX Pக்கு பதிலாக 3/5 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அது பவர் x. Qக்கு பதிலாக 2/5 அதுவும் ஆல்ரெடி இருக்குது. பவர் n-xனா 5 - x. இது என்னன்னா P of x = x. இந்த இடத்துல தான் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏங்கிறவங்களுக்கு வின்னிங் சான்சஸ் அப்படிங்கிறது அட்லீஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் 3. அட்லீஸ்ட் 3 அப்படின்னா என்னன்னா P of x = அட்லீஸ்ட் 3. அட்லீஸ்ட் 3 அப்படின்னா நமக்கு எதெல்லாம் வரலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் 3னா P of x = 3, அப்புறம் P of x = 4, இன்னொன்று P of x = 5 அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு டோட்டல் கேம்ஸே 5 தான். அதனால் 5யோட நிறுத்திடணும். இதில் 5CX அப்படிங்கிறதுல எக்ஸுக்கு பதிலாக என்னென்னா 3ன்னு எடுத்துக்க போகிறோம். 5C3 3/5 பவர் எக்ஸ்ன்னு இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? 3. அப்புறமேலுக்கு 2/5 5 - x. 5 - எக்ஸுக்கு பதிலாக இங்கே நம்ம என்ன முதல்ல இருக்குது 3 ப்ளஸ் இதில் இங்கே எக்ஸுக்கு 3 வந்ததில் அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக 4. இதே டைம் தான் வரும். எக்ஸுக்கு பதிலாக 4 கொடுக்க வேண்டியதான். 5C4 3/5 பவர் 4 2/5 பவர் 5 - 4. அடுத்தது லாஸ்ட்டாக என்ன இருக்குது? ப்ளஸ் x = 5. 5C அதாவது 5னா 4 இருந்த இடத்துல இப்போ 5 போட போகிறோம். அவ்வளோதான். 3/5 பவர் 5 2/5 பவர் 5 - 5. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா அதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். = 5C3 அப்படிங்கிறது 10. 3/5 பவர் 3 2/5 பவர் 5 - 3 என்ன வரும்னா 2ன்னு வரும். ப்ளஸ் 5C4 அதோட வேல்யூ என்னன்னா 5. 3/5 பவர் 4 இங்கே 2/5 பவர் 5 - 4 1. லாஸ்ட் இங்கே 5C5 அப்படிங்கிறது 1. 5C5 அப்படிங்கிறது 1. அதனால் அது தேவையில்லை, எழுத வேண்டாம். அதே போல் 2/5 பவர் 5 - 5 0 வரும். எனிதிங் பவர் 0 அதோட வேல்யூ 1 தான். அதனால் இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. அதை எழுத வேணாம், இதை மட்டும் எழுதினா போதும். 3/5 பவர் 5 இதை மட்டும் எழுதினா போதும்.
3/5 பவர் 3ங்கிறது காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துரும். மீதி என்ன இருக்குது? 10 இன்ட்டு 2/5 ஸ்கொயர் பண்ணோம்னா 4/25 ப்ளஸ் இதில் 3/5 பவர் 3 எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 3/5 இருக்கும், அப்புறம் ஒரு 2/5 இருக்கும். ப்ளஸ் இதில் 3/5யோட பவரில் 3 வெளியில் எடுத்துட்டோம், அப்போ பேலன்ஸ் ஒரு 2 இருக்கும். அப்போ 3/5 பவர் 2 அப்படிங்கிறது 3²/5 ஸ்கொயர். (27/125) 3 பவர் 3னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 27. 5 கியூப்னா 5 5 5 125. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்? 10 into 4 40/25, 5 2 10, 10 3 30/5 5 25, ஒரு 9/25. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். என்னது? 27/125 இதையும் இது எல்லாத்துலேயுமே எல்சிஎம் என்ன இருக்குது? 25 தானே இருக்குது. அதனால் ஒரு தடவை கீழே எழுதிட்டு மேலே இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணால் 40 70 79 வரும். இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னென்னா 0.6826. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.